அதாவது இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் இலவசம், லஞ்சம், ஊழல், மக்கள் விரோத ஆட்சியை தான் கொடுத்தாங்களே ஒழிய எந்த ஒரு திட்டத்தையும் வரவேற்கக்கூடிய திட்டமாக இல்லை. அது காமராஜருடைய காலத்திலேயே முடிவடைந்து விட்டது. அதற்கு குறிப்பாக சேது கால்வாய் திட்டம் ஒரு கலைஞர் ஆரம்பித்தார். அது பாதியிலே முடிக்க வைக்கப்பட்டது. நம்ம எம்ஐஆர் ஜெயலலிதா அவர்கள் நீர் மேலாண்மைக்காக ஒரு வாரியத்தை உருவாக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அதில் ஃபெயிலியர் தான். நாங்கள் ஒழிய நீர் மேலாண்மை என்பது ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை. அதை பசுமை திட்டம் என்று சொன்னாங்க, அது நிறைவேற்றவே இல்லை. அது பாதியிலே விழுந்துருச்சு. அதேபோல் எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்தில் நமக்கு அது தேவையும் கிடையாது. அந்த நேரத்தில் என்ன திட்டங்கள் சொல்லும்படியான திட்டங்கள் சொன்னால் எதுவுமே இல்லை. ஆனால் மாண்புமிகு புரட்சி கலைஞர் அவர்கள் வரும்போது என்னென்ன திட்டங்கள் இவர்கள் சொன்னார்களோ அந்த திட்டத்தைக்கு மேலான திட்டங்களை கொண்டு வந்தார். விவசாய மேம்பாடு, நீர் மேலாண்மை போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் இங்கு எந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானாலும் வாக்கு சதவீதம் தான் தீர்மானிக்கும் ஒரு அதிகாரத்தை. அந்த வாக்கு சதவீதத்தில் 80% அடைந்த விஜயகாந்த் அவர்கள் கேவலம் 20% அடைய முடியவில்லை. ஏன்? இலவசங்கள், ஓட்டுக்கு பணம், மகளிர் சுயக்குழுக்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன், விவசாய கடனை ரத்து பண்ணுறேன், கல்வி கடனை ரத்து பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில் ஆட்சி முடிஞ்சோடனே 100% நாங்கள் செய்துவிட்டோன்றது